கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்களை காக்க அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மூர் பந்தலை மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு தர்பூசணி, வெள்ளரிக்காய், இளநீர் உள்ளிட்ட பழங்கள் மற்றும் குளிர்பானங்களையும் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பொதுமக்கள் தாகம் தீர்க்க அதிமுக சார்பில் நீர்மூர் பந்தல் திறக்கப்பட்டது. கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்களுக்கு உதவிடும் வகையில் ஆங்காங்கே நீர்மூர் பந்தல், தண்ணீர் பந்தல் திறக்கப்பட வேண்டுமென கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி கூறியிருந்தார். அந்த வகையில் பள்ளிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான தங்கமணி நீர்மூர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, இளநீர், வெள்ளரிக்காய் உள்ளிட்டவற்றை வழங்கினார். இந்த நிகழ்வில் அதிமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் சிட்லப்பாக்கம், செம்பாக்கம் பகுதியில் அதிமுக சார்பில் பொதுமக்களின் தாகம் தீர்க்க குடிநீர் பந்தல் திறக்கப்பட்டது. மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பழங்கள், குளிர்பானங்கள், நீர்மோர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள தொரப்பாடி பேரூர் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கனகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து வெள்ளரி, தர்பூசணி, இளநீர், மோர், எலுமிச்சை சாறு உள்ளிட்டவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினார். இதில் அதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்தில் மாவட்ட செயலாளர் மா. சேகர் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு ரோஸ் மில்க், இளநீர், தர்பூசணி, மோர், தண்ணீர் பாட்டில், கூல்ட்ரிங்க்ஸ் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. மேலும் ரயில் நிலையம், பழைய பேருந்து நிலையம், கரந்தை உள்ளிட்ட பகுதிகளிலும் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் காந்தி உட்பட கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். நாகை நகர அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. நாகை அரசு மருத்துவமனை அருகில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பழங்கள், தர்பூசணி, வெள்ளரிக்காய் மற்றும் நீர்மோர் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார். இதில் அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அதிமுக கட்சி அலுவலகத்தில் நீர்மோர் பந்தலை முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் R. காமராஜ் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், இளநீர் மற்றும் நுங்கு ஆகியவற்றை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றம் உள்ளிட்ட எந்த தேர்தல் நடந்தாலும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று தெரிவித்தார். பெரம்பலூர் நகர அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. ரோவர் ஆர்ச் அருகில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தலை பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பைரா தமிழ்ச்செல்வன் மற்றும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வரகூர் அருணாச்சலம் ஆகியோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர், மோர், தர்பூசணி ஆகியவற்றை வழங்கினர். இந்த நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மருதராஜா, சந்திரகாசி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன், சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரகாசன் ஆகியோர் உடன் இருந்தனர். திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் மண்ணச்சநல்லூர் கிழக்கு ஒன்றியம் நம்பர் 1 டோல்கேட் பகுதியில் அமைக்கப்பட்ட கோடைக்கால நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி திறந்து வைத்தார். தொடர்ந்து துறையூர் நகரம், முசிறி நகரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கோடைக்கால நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பூனாச்சி, முன்னாள் MLAக்கள் இந்திரா காந்தி, பரமேஸ்வரி, பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரமோகன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. உளுந்தூர்பேட்டை, தியாகதுருவம், கள்ளக்குறிச்சி, சின்னசேலம் ஆகிய நகர பேருந்து நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி ஆகியவற்றை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ப. மோகன், கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் மா. செந்தில்குமார் உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நூறடி சாலையில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை மாவட்ட செயலாளரும் சிவகங்கை அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான PR செந்தில்நாதன் திறந்து வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு மோர், சர்பத், வெள்ளரி பிஞ்சு, தர்பூசணி ஆகியவற்றை வழங்கினார்.
இந்த நிகழ்வில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பனங்குடி சேவியர் தாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கற்பகம் இளங்கோ உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. தாப்பலூர் கடைவீதியில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் மாவட்ட கழக செயலாளருமான தாமரை எஸ் ராஜேந்திரன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி ஆகியவற்றை வழங்கினார். இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமஜெயலிங்கம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. கொள்ளிடம் கடைவீதி மற்றும் புத்தூர் கடைவீதியில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி ஆகியவற்றை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பி வி பாரதி, சந்திரமோகன், மா சக்தி மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை திருவெற்றியூரில் அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. திருவெற்றியூரில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி மற்றும் வடசென்னை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ ஆகியோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி ஆகியவற்றை வழங்கினர். சென்னையை அடுத்த அம்பத்தூரில் அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. கனரா வங்கி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி ஆகியவற்றை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ராந்தம் கிராமத்தில் வெம்பாக்கம் மேற்கு ஒன்றியம் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். இதில் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோடைக்கால நீர்மோர் பந்தலை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் வி.டி. நாராயணசாமி உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் மத ரீதியாக மக்களை பிரித்து பார்க்க கூடாது என்றும் உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் சட்டத்தை பிரிப்பது அழகல்ல என்றும் விமர்சித்தார். மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இதுபோன்ற பரப்புரைகளை மேற்கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அந்த கண்டனத்தை கூட நாம் தெரிவித்திருக்கிறோம். ஆகவே மத ரீதியாக நாம் பிரித்து பார்க்கக்கூடாது. மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நாம் ஒரு பிரிவினரை பிரித்தோம் என்று சொன்னால் அது உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அந்த பதவிக்கும் அழகல்ல. இது போன்ற ஒரு பரப்புரையை இதுவரை இந்த நாடு சந்தித்ததில்லை என்று அறிஞர் பெருமக்கள்லாம் கூறுவதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே அதிமுக சார்பில் கோடைக்கால தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதனை முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர், மோர், சர்பத் ஆகியவற்றை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள குடிநீர் பிரச்சினைக்கு விடிய அரசு தீர்வு காணாவிட்டால் நானே தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவேன் என்று எச்சரித்தார். தருமபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டி, காரிமங்கலம், கம்பைநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதனை முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான கே.பி. அன்பழகன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், இளநீர், தர்பூசணி ஆகியவற்றை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாப்பிரெட்டிப்பட்டி எம்எல்ஏ கோவிந்தசாமி, தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அசோகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. மேட்டூர் பேருந்து நிலையம் எதிரே அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் என். சந்திரசேகரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, வெள்ளரி ஆகியவற்றை வழங்கினார். முன்னதாக புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கோடைக்கால நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. சண்முகநாதன் திறந்து வைத்தார். வடக்கு ரத வீதியில் தெற்கு மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் திருச்சிற்றம்பலம் அமைத்த நீர்பந்தலை அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. சண்முகநாதன் திறந்து வைத்தார். மேலும் பொதுமக்களுக்கு செவ்வாழைப்பழம், கரும்புச்சாறு, பலரசம் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார். இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட கோடைக்கால நீர்மோர் பந்தலை திருப்பரங்குன்றம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், விடிய அரசின் கட்டுப்பாடற்ற போதைப்பொருள் விற்பனைதான் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகுவதற்கு காரணம் என குற்றம் சாட்டினார். இளைஞர்களுக்கு
இன்றைக்கு இளைஞர்கள் எல்லா போதை வஸ்துகளை பயன்படுத்த அறிவினை அடிப்படையாக தெளிவாக எடுத்து காட்டினார். உடனடியாக அதை கட்டுப்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆனால் தமிழக அரசு அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. அதுவே உடந்தையாக இருந்ததான் ஊடக செய்திகள் வந்திருக்கின்றன. தமிழக அரசின் பொறுப்பில் இருக்கிற ஆளுங்கட்சியே உடந்தையாக இருக்குது என்பதுதான் இன்றைக்கு போதை வஸ்து. இன்னைக்கு இளைஞர்கள் கெடுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முழு முதற் காரணம் இந்த அரசு கட்டுப்பாடற்ற கஞ்சா வியாபாரம் மற்ற போதை வஸ்து வியாபாரம் தான் என்பது உண்மை நிலைமை. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகம் அதிமுக சார்பில் திருக்கழுக்குன்றம் எம்ஜிஆர் சிலை அருகே கோடைக்கால நீர்மூர் பந்தல் அமைக்கப்பட்டது. மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி கலந்து கொண்டு நீர்மூர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், இளநீர், தர்பூசணி ஆகியவற்றை வழங்கினார். இதில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சை தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் கோடைக்கால தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. பட்டுக்கோட்டை நீதிமன்ற வளாகத்தின் எதிரே அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் சிவிசேகர் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு நீர், மோர், தர்பூசணிகள் வழங்கப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேனி கிழக்கு மாவட்டம் பெரியகுளம் நகரில் அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதை தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குடிநீர், மோர், தர்பூசணி ஆகியவற்றை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொளப்பாக்கம், கெருகம்பாக்கம் ஊராட்சிகளில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KP கந்தன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர், மோர், தர்பூசணி ஆகியவற்றை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கும்பகோணம் அருகே தேப்பெருமாநல்லூர் ஊராட்சி மற்றும் ஆடுதுறை பேரூராட்சியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. தேப்பெருமாள் நல்லூர் ஊராட்சியில் கேபிள் குமரன் ஏற்பாட்டில் தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK பாரதிமோகன் தலைமையில் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் AVK அசோக்குமார் முன்னிலையில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. இதேபோல் ஆடுதுறை பேரூராட்சியில் நகர செயலாளர் செல்வம் ஏற்பாட்டில் திறக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர், மோர், தர்பூசணிகள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது.